ओम नमो देव्यै महादेव्यै शिवायै सततं नमः। नमः प्रकृत्यै भद्रायै नियताः प्रणतास्मतां। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுத்தாமரையின் என்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அனுகிரகத்தினாலே இன்று மாலை முரசு இதே நேயர்களுக்கு அம்பிகையை பற்றி, அம்பிகையுடைய பிரபாவங்களை பற்றி சில விஷயங்களை இங்கே நாம் கூற உள்ளோம். அம்பாளுக்கு உரிய நாட்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமாக ஒரு ஆண்டிலே 4 விதமான நவராத்திரிகள் மிக சிறப்பாக பேசப்படுகிறது. சித்திரை மாதம் வரக்கூடியது வசந்த நவராத்திரி, ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்திலே சாரதா நவராத்திரி, தை மாதம் ஷியாமலா நவராத்திரி என்று 4 விதமான நவராத்திரிகள் அம்பிகையை பூஜிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் விரதமிருந்து உபாசிப்பதற்கும் மிகச் சிறந்த நாட்களாக சாக்த தந்திரங்கள் கூறுகின்றது. அந்த முறையிலே 9 என்ற எண்ணிற்கு மிகவும் அதிக சக்திகளும் சாநித்தியங்களும் இருக்கின்றது என்று கூறுவார்கள். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நவ சக்திகள், நவ தூதிகள், நவகிரகங்கள், நவரத்னங்கள், நவதானியங்கள், நவநிதிகள், நவதாதுக்கள், நவ பாஷாணங்கள், நவரசங்கள் போன்ற அனைத்தும் 9களாக இருக்கின்றது. அதுபோல் மிக உயர்ந்த ஒன்று நவராத்திரி என்னும் விசேஷமாகும். தீமைகளை அழித்து புதிய நன்மைகளை தரக்கூடியது நவராத்திரி. நவ என்ற சொல்லிற்கு 9 என்று ஒரு பொருள், அதே சமயத்திலே புதியது என்று ஒரு பொருள். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பலவிதமான தீமைகளையும் எதிரியால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் அழித்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே அம்பிகை அனுகிரகம் செய்தது இந்த நவராத்திரி விசேஷ தினங்களாகும். ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறார்கள். அதே போன்று பகலிற்கு அதிபதி சிவபெருமான், இரவிற்கு சக்தியாக இருந்து அனுகிரகம் செய்கிறார். அனைத்து ஜீவராசிகளும் மனிதனும் பகல் முழுவதும் வேலைகளை செய்துவிட்டு இரவிலே சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறான். அப்படி இரவாக அம்பிகை இறந்து தன்னுடைய மடியிலே அனைத்து ஜீவராசிகளையும் சந்தோஷமாக உறங்க வைப்பது இரவு என்று கூறுவார்கள். அதனாலே தான் அனைத்து நாட்களிலும் சிவபெருமானை பகலிலே பூஜிப்பார்கள். நவராத்திரி எனும் இந்த 9 நாட்களும் அம்பிகையை ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் மாலை பொழுதிலே மிக சிறப்பாக பூஜைகள், ஜபங்கள், யாகங்கள், அர்ச்சனைகள் செய்து வழிபடுவார்கள். இந்த நவராத்திரி விசேஷத்தை ஒவ்வொரு ஆலயங்களிலும் எப்படி செய்கிறார்களோ அதே போன்று நமது இல்லங்களிலேயும் செய்ய வேண்டும். சரிங்க சுவாமி, நான் என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அம்பிகை மேலே அதிகமாக தீவிர பக்தி கொண்டவர்கள் 9 நாட்களும் இந்த விரதத்தை இருக்கலாம். அவ்வளோ முடியாது அப்படின்றவங்க 7 நாட்கள் இருக்கலாம், 5 நாட்கள், 3 நாட்கள், விசேஷமாக ஒரு நாளாவது அம்பிகைக்கு விரதம் இருந்து வீட்டிலே பூஜைகளை செய்து வழிபட்டால் நமக்கு அம்பாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்று பல புராணங்கள் நமக்கு கூறுகின்றது. என்னென்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னு கேட்டோம்னா, விரதம் இருக்கணும். தினமும் அம்பிகையை கலசத்திலேயும் அல்லது படத்திலேயும் பூஜைகளை செய்யணும். நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குது அம்பாளுக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் என்று பெயர். லலிதா திரிசதி, கனகதாரா ஸ்தோத்திரம், மகா சரஸ்வதி கவச்சம், தமிழில் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் துதிகள், அபிராமி அந்தாதி என்று அருமையான துதி ஒன்று இருக்கின்றது.
100 பாடல்கள் கொண்டது அந்த துதி. ஒரு நாளைக்கு 10 பாடல்களை சொல்லலாம். அப்போ அந்த 10 நாள் நமக்கு அந்த எல்லா பாடலும் அதில் அம்பாளை பூஜை பண்ணுறோம். அந்த பாடல்களை நாம் சொல்வதாலே நமக்கு பல பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி ஸ்தோத்திர ஜபங்களை செய்யலாம். இன்னும் விசேஷமாக செய்வதாக இருந்தால் 9 நாட்களும் 9 கன்னியா குழந்தைகளை அழைத்து கன்னியகா பூஜை என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தைக்குரிய பாத பூஜையை செய்து மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றி அந்த குழந்தைக்குரிய வஸ்திரங்கள், ஆபரணங்கள், புஷ்பங்கள், வெற்றிலை, பாக்கு, தாம்பூலம், கண்ணாடி, சீப்பு போன்றவர்களை வைத்து பிரத்யட்சமாக துர்க்கையாக எண்ணி அந்த வஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு அளிக்க வேண்டும். அதே போல் 9 நாட்களும் செய்யலாம். முடியாதவர்கள் ஒரு நாள் மட்டும் செய்யலாம். சுவாசினி பூஜை, சுமங்கலி பூஜை என்று கூறுவார்கள். 9 நாட்களும் ஒவ்வொரு சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து முன்பு கூறியபடி அவர்களுக்குரிய பூஜைகளை செய்து வஸ்திரமும் ஆபரணங்களும் வைத்து நம்ம அம்பிகைக்கு செய்வதாக நினைத்து பூஜைகளை செய்து அளித்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். அதே போன்று 9 நாட்களுக்கும் செய்யக்கூடிய பூஜா விதானங்களை நாம் இந்த பதிவின் நிறைவிலே தருகிறோம். 9 புஷ்பங்கள், 9 பத்திரங்கள், 9 நிவேதனங்கள், 9 ராகங்கள், 9 தூபங்கள் அனைத்தும் ஒரு பட்டியலாக இங்கே பதிவு செய்கிறோம். அனைவரும் அதை பின்பற்றி அம்பிகை வழிபடலாம். அப்படி இந்த 9 நாட்களும் நாம் பூஜை செய்வதாலே நமக்கு துர்கா தேவி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி போன்ற 3 சக்திகளுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கின்றது. முதலில் இருக்கக்கூடிய 3 நாட்கள் துர்கா தேவியை பூஜிக்க வேண்டும். 2வது 3 நாட்கள் மகாலட்சுமியை பூஜிக்க வேண்டும். 3வது 3 நாட்கள் மகா சரஸ்வதியை பூஜிக்க வேண்டும் என்று சாக்த தந்திரங்களும் அகஸ்திய கல்பமும் நமக்கு விளக்குகின்றது. எப்படி இந்த நவராத்திரி உருவானது, எந்த தேவர்களை அம்பிகை காப்பாற்றினார்கள், யாரை அழித்தார்கள் என்று நாம் சிந்தித்தோமேயானால் ஒவ்வொரு யுகங்களுக்கு ஒவ்வொரு புராணங்கள் நமக்கு கூறுகின்றது. ஒரு யுகத்திலே சண்டிகா தேவியாக அம்பிகை உருவெடுத்து மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்பன், நிசும்பன், ரக்தபீஜன் போன்ற அசுரர்களை அழித்து கடைசியாக விஜயதசமி என்று அம்பிகை வெற்றி பெற்று தேவர்களுக்கு அனுகிரகம் செய்தால் என்கிறது ஒரு யுகத்தினுடைய வரலாறு. வேறு யுகங்களிலே லலிதோபாக்கியானம் என்ற அருமையான ஒரு சத் சரிதம் அம்பிகையை பற்றி மிக சிறப்பாக பேசும். அதிலே பண்டாசுர வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹரிஷிதா என்று கூறும் வகையிலே அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அம்பிகையை பூஜிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டத்தை தருகிறான் அந்த பண்டாசுரன். அந்த பண்டாசுரனை அழித்து அம்பிகை தேவர்களையும் உலகத்தையும் காப்பாற்றினாள். அதுவே லலிதோபாக்கியானம் எனும் அருமையான நூல் சொல்லக்கூடிய விசேஷ மகாத்மியமாகும். அப்படி ஒரு யுகத்திலே பண்டாசுரனை அழித்து அனுகிரகம் செய்தால், ஒரு யுகத்திலே மகிஷாசுரனை அழித்து அனுகிரகம் செய்தால். அப்படி நமக்காக இறை சக்தி ஒரு அவதாரம் செய்து இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் செய்து மறுபடியும் அந்த தன்மைக்கு செல்கிறது. அந்த தினத்திலே நாம் அந்த சக்தியை பூஜிக்கிறோம் என்பதே என்னுடைய விசேஷ மகத்துவம். இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம் என்றால், இந்த 9 தினங்களிலும் இந்த தேவி மகாத்மியம் என்னும் மகாமந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அது முடியாதவர்கள் ஏதேனும் அந்த 9 நாட்களில் ஒரு நாளாவது அந்தணங்களை அழைத்து நமது இல்லங்களிலே குத்து விளக்கு ஏற்றி அந்த தீபத்திலே மகா சண்டிகா தேவியை ஆவாகனம் செய்து 1008 ஸ்லோகங்களை கொண்டது தேவி மகாத்மியம். 700 மகாமந்திரங்கள், சப்தசதி என்று பெயர். அதற்கு பூர்வாங்கமாக கவச்சம், அர்கலம், கீலகம் என்று கூறுவார்கள். நமது இல்லத்தை எப்படி ஒரு வேலி அமைத்து ஒரு காம்பவுண்டு போட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்குமோ, ஒரு மந்திர வேலியை உருவாக்குவது இந்த தேவி கவச்சம் எனும் மகாமந்திரம். அந்த மந்திரத்தை கூறி பூர்வாங்கங்களும் உத்தராங்கமாக ரகசியத்ரயம் என்று கூறுவார்கள். இவை அனைத்தும் சேர்த்தால் 1000க்கும் மேலான ஸ்லோகங்கள் வரும். இந்த பூஜையை செய்து நமது வீட்டிலே சண்டிகா தேவி வழிபடலாம். அல்லது ஸ்ரீவித்யா நவாவரண பூஜை என்று கூறும் வகையிலே பிரத்யட்சமாக நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய தேவியின் யந்திரத்திலோ அல்லது மகாமேருவிலோ அல்லது விக்கிரகத்திலோ அல்லது அம்பாவுடைய படங்களிலோ
அம்பிகையை அர்ச்சித்து சஹஸ்ரநாமங்களை செய்து பாராயணம் செய்யலாம். ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 9 நாட்களும் அம்பிகையினுடைய சிறப்பு பூஜைகளை செய்ய வேண்டும். சிறப்பு கதைகளை புராணங்களை கேட்க வேண்டும். நமது இல்லங்களுக்கு வரக்கூடிய கன்னியாகுண்டிகளுக்கும் சுமங்கலிகளுக்கும் நிறைய உபச்சாரங்களை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது இதனுடைய விசேஷ கருத்தாகும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய இல்லங்களிலேயும் நிறைய கொலு பொம்மைகளை வச்சு நம்ம சுவாமியை பூஜை பண்ணுவோம். இந்த கொலு படிக்கட்டை வச்சுருப்போம். ஏன் நம்ம அந்த கொலுவில் மண் பொம்மைகளை வைக்கணும்? யார் இதை ஆரம்பித்தா? இதனுடைய பூர்வாங்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக சுரத்தன் ஒரு ராஜா இருக்கார். தன்னுடைய மக்களை காப்பாற்றிட்டு நல்ல முறையில் தர்ம முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு எதிர்நாட்டு அரசனால் நிறைய தொல்லைகள் ஏற்படுது. அந்த மக்களுக்கும் கஷ்டங்கள் ஏற்படுது. ஒரு போருக்கு போகிறார், ஜெயிக்கிறார், வந்துடுறார். இருந்தாலும் போரில் ஜெயிச்சிட்டாலும் நிறைய சூழ்ச்சிகள் பண்ணி ரொம்ப மக்களை துன்புத்துட்டே இருக்காங்க எதிர்நாட்டு அந்த ராஜாக்கள். அப்போ அந்த ரிஷியானவர் அந்த நாட்டில் ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கார், சுதாமான் பேர் அந்த ரிஷி பேர். இந்த ராஜா போய் கேட்குறார் அந்த ரிஷிகிட்ட, சுவாமி என்னுடைய மக்களை காப்பாற்றணும், நம்ம எவ்வளவு தர்மங்கள் பண்ணாலும் அந்த எதிர்நாட்டு அரசன் சூழ்ச்சி பண்ணி கஷ்டப்படுத்துகிறான், நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், நிறைய மக்கள் துன்பப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். அப்போ அந்த சுதாமான்ற மகர்ஷியானவர் ஆற்றம் கரைக்கு சென்று அந்த ஆற்றங்களிலிருந்து மண்ணை எடுத்து அந்த களிமண்ணிலே அழகான ஒரு காளிகா தேவியை செய்கிறார். காளிகா அம்பாள் அப்படின்னு பூஜை பண்ணுறோம் இல்லையா, அந்த அம்பாளை காளியை அங்கே உருவமாக செஞ்சுட்டு 9 நாட்கள் இந்த அம்பாளனை பூஜை பண்ணு, வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறார். அதே போல் அந்த சுரதன் என்னும் மகாராஜாவும் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் விரதம் இருந்து பக்தியாக தன் மக்களுக்காக பக்தியோடு ஸ்ரத்தையோடு அந்த பூஜைகளை செய்கிறார் அந்த மகாராஜா. அதன் பலனாக இந்த நவராத்திரி பூஜை முடிந்த பிறகு அந்த அசுரனை அந்த அரசனை இவர் அழித்து நாட்டை காப்பாற்றுகிறார். அதற்கு பிறகு எந்த துன்பமும் இல்லாமல் அந்த மக்கள் அந்த லோகத்திலே வசிக்கிறார்கள். அப்பொழுது அந்த ரிஷியானவர் கூறுகிறார், ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று மண்ணினால் செய்யப்பட்ட தெய்வ உருவங்களை பூஜித்து வந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாராம். அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனைவர் இல்லங்களிலேயும் 9 படிகளோ 7 படிகளோ 5 படிகளோ 3 படிகளோ வைத்து அந்தந்த மண்ணினால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகளை வைத்து நம்ம பூஜை பண்ணுறோம். அதற்கு ஒரு முறைகளை சொல்கிறாங்க. எப்படி இப்போ நம்ம அந்த படிகளில் எங்கெங்கே எந்தெந்த உருவங்களை வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழிருந்து மேலாக கீழே முதல் 3 படிகளிலே அரிசி பருப்பு போன்ற தானியங்களை நாம் வைக்க வேண்டுமாம். அதே போன்று தானியம் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை அங்கே நம்ம வைக்கணுமா. அதற்கு மேலாக 4, 5, 6 அந்த படிகளிலே இந்த தானியத்தை யார் காப்பாற்றுறாங்க, இது யார் தானியத்தை வளர வைக்கிறாங்க, ராஜா ராணி போன்ற இதன் மூலம் இதை யார் உருவாக்குறாங்களோ அவங்களும் அங்கே வைக்கணுமா 4, 5, 6 படிகளிலே. அதற்கு மேலாக 7, 8, 9 அந்த படிகளிலே அடுத்து நாம் சொன்ன 4, 5, 6 மற்றும் 3, 2, 1 இவர்கள் அனைத்தையும் யார் காப்பாற்றுறாங்க, தெய்வங்கள் தேவதைகள் ரிஷிகள் போன்ற இவர்களை அந்த மேலே இருக்கக்கூடிய 3 படிகளிலேயும் வைத்து தச அவதாரங்கள் அஷ்ட லக்ஷ்மிகள் இன்னும் பலவிதமான புராணங்களில் கூறப்பட்ட தெய்வங்களையும் அங்கே நாம் ஸ்தாபனம் செய்து கலசத்திலே அவர் பழக்க வழக்கப்படி அரிசியோ ரத்னங்களோ கலசத்திலே சேர்த்து மாங்கொத்து தேங்காயோடு சேர்த்து துர்க்கையை பூஜிக்க வேண்டும். அல்லது சில பேர் ஜலத்தை கலசத்தை சேர்த்துப்பாங்க. நான் அந்த வீட்டு முறைப்படி செய்யலாம். அப்படி அந்த 9 நாட்களும் அந்த குருவின் படிகளிலே
அம்பிகை பிரத்யட்சமாக வீற்றிருப்பாள் என்று கூறுகிறது சாக்த தந்திரங்கள். அந்த 9 நாட்களும் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததிகளுக்கும், இப்போ மேலே நம்ம ஒரு பொம்மை வச்சுருக்கோம், ஒரு அவதாரங்கள் தசாவதாரம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த மத்ஸ்யாவதாரம் ஏன் உருவாச்சு? கூர்ம அவதாரம், வராகர், நாரசிம்மர், ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் இவெல்லாம் யாருன்றதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தருவோம். இதன் மூலம் அவர்களும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இந்த 9 நாட்களும் 9 கன்னியா பூஜைகளோ முன்பு கூறியபடி சுமங்கலி பூஜைகளோ செய்து அம்பிகையை நாம் பூஜிக்க வேண்டும், விரதங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்துட்டோம் சுவாமி, நமக்கு என்ன கிடைக்கும் இதனால் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துக்கங்கள் நீங்குமாம், கஷ்டங்கள் நீங்குமாம், நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமானது ஏற்படுமாம், வீட்டிலே பஞ்சம் இல்லாத ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் என்றும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தினாலே எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிலை பெற்று இருக்கும். குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்கும். கணவன்மார்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலும் தெய்வ பக்தியும் ஏற்படும் என்று கூறுகிறது நவராத்திரியுடைய பலன்கள். ஆகவே அனைத்து பக்த மெய்யன்பர்களும் தங்களுடைய இல்லங்களிலே சிரவணம் என்று சொல்லக்கூடிய அம்பியுடைய புராணங்களை கேட்டுதல், கீர்த்தனம் பாடுதல், தேவியாக ஸ்மரணம் அம்பிகை நினைத்தல், பாத சேவனம் அம்பிகைக்குரிய பூஜைகளை செய்தல், அர்ச்சனம் அர்ச்சித்தல், வந்தனம் நமஸ்கரித்தல், தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று கூறும் வகையிலே தன்னுடைய உண்மையான பக்தியை அம்பிகையிடம் செலுத்தி நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் தர தயாராக இருக்கிறாள் அம்பிகை. அந்த லலிதா பரமேஸ்வருடைய காமாட்சி அனுகிரகத்தினாலே அனைவரும் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அறிவு, அழகு, புகழ், சந்தானம், இளமை, பெருமை, துணிவு, வாழ்நாள் வெற்றி போன்ற 16 செல்வங்களையும் பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். மேலும் நமது தாம்பரம் அருகாமையிலே சோமங்கலம் எனும் க்ஷேத்திரத்திலே இப்பொழுது நாம் இங்கே வீற்றிருக்கின்றோம். அம்பிகை காமாட்சி தேவியினுடைய சந்நிதியிலே இந்த 9 நாட்களும் அம்பிகைக்குரிய சிறப்பான பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், தேவி மகாத்மிய பாராயணம், 1,00,000 முறை நவாட்சரி மகாமந்திர ஜபம், ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு லக்ஷார்ச்சனை, மகா சண்டி யாகங்கள் அனைத்தையும் இங்கே நாம் செய்ய உள்ளோம். ஓம் சக்தி பராசக்தி.